கூடையை முதல்ல கூடையை போட்டு காமிச்சிட்டேன். இப்போ கைப்பிடி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கைப்பிடி போட்டு காமிக்கிறதுக்கு அடுத்தபடியாக வந்து அருங்கோணம் கூடை போட போகிறேன். அப்போ நான் அடி போடுறதையும் காமிக்கிறேன். அந்த அருங்கோணம் கூடை எப்படி பிரித்து போடுறது அப்படின்றதையும் காமிக்கிறேன். அப்போ கைப்பிடி எப்படி பின்னி போடுறதுன்றதையும் காமிக்கிறேன். இதை வந்து இப்போ கைப்பிடி போடக்கூட உங்ககிட்ட காமிக்கலை, நான் போட்டுட்டேன். இப்போ இந்த கைப்பிடி போடுறதுக்கு 4 அடி ஸ்கேலால் 4 அடி அளந்துக்கணும். 4 ஒயரு அளந்துக்கணும்னா பின்னுறதுக்கு 8 அடி ஒயரு பின்னுறதுக்கு 2 ஒயர் எடுத்துக்கணும். இது 4 ஒயரு, பின்னுறதுக்கு 2 ஒயரு எடுத்து இந்த மாதிரி பின்னிக்கணும். இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நெருக்கி பின்னணும். நெருக்கி பின்னால் நல்லா அழுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து 4 அடியில் எடுத்து 8 அடி பின்னுற ஒயர் 8 அடியும், இந்த மாதிரி இதை வந்து மடித்து கட்டுற ஒயரு 4 அடியும் வச்சுக்கணும்னா நம்மளுக்கு ஜோராக இருக்கும். இப்போ இந்த சிவன்கண் கூடைக்கு கைப்பிடி போட்டாச்சு. சிவன்கண் கூடை தயாராகிடுது. இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.